அவங்க நம்ம தாய்நாட்டில் நம்ம ஆண்களை கொன்று நம்ம பெண்களை செய்தி சொல்ல அனுப்பினார்கள். இன்னைக்கு 2 சிங்க பெண்கள் மிகப்பெரிய ஒரு செய்தியோட வந்திருக்காங்க. அன்று நம்ம சகோதரிகளை விதவைகள் ஆக்கின தீவிரவாதிகளை இன்னைக்கு மண்ணோட மண்ணாக்கியிருக்கோம் அப்படின்ற மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியோட கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் யோமிகா சிங் ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக வழிநடத்தியுள்ளனர். இதற்காகவே அனைத்து இந்தியர்கள் சார்பா என்னோட இந்திய ராணுவத்திற்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வீர தாய்நாட்டில் பிறந்ததில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் ஆர்மி. ஐ சல்யூட் த இந்தியன் ஆர்மி. எந்த நாட்டும் போர் விரும்புவதில்லை. இந்த போர் நாங்க தொடங்கவில்லை. ஆனா இதுக்கான ஒரு முடிவு கட்டுறது நாங்களாதான் இருப்போம். We did not start this war. India only attacked terrorist camps. இந்த 2 விஷயத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியை நீங்க கொஸ்டின் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவங்கள் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் டைம்ல இருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்து ஒரு 25 வருடங்களா நீங்க பாத்தீங்கன்னாலும் 2008ல நடந்த மும்பை அட்டாக்ஸ்லேருந்து புல்வாமா அட்டாக்ஸ், பத்தான்கோட் அட்டாக்ஸ், அமர்நாத் கோவில் பயணிகள் மீது நடந்த அட்டாக்ஸ், பார்லிமெண்ட் மீது நடந்த கார் பாம்பிங், சூசைட் பாம்பிங்ஸ், இப்போ பஹல்காம், இந்த அட்டாக்ஸ்ல கிட்டத்தட்ட 40,000க்கு மேல உயிர்கள் நம்ம இழந்திருக்கோம். உயிர் எழுந்தின இத்தனை பேரோட குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? We never attack first அப்படின்ற பாலிசி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஃபாலோ பண்ற கண்ட்ரி நம்ம இந்தியா. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி அன்ப்ரொவோக்டு டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நடக்கும்போது அது அப்போஸ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டிஸும் ரெஸ்பான்சிபிளா இந்த வார் நடத்தக்கூடிய சென்சிபிலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கு. போன மாசம் ஏப்ரல் 22ஆம் தேதி 26 பேர் அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கணும். இப்போவும் நம்ம கொடுக்கலனா இப்படி தொடர்ந்து அட்டாக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்பாவி மக்களோட உயிர்கள் காவு வாங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல இந்த கவுண்டர் அட்டாக் இந்தியா பண்றாங்க. அப்படிக்கும் உடனடியா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லி மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்காம ரொம்ப பொறுமையோட ரொம்ப பொறுப்போட பஹல்காம்ல நடந்த இந்த தீவிரவாதத்துக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை தாக்குதல்களுக்கும் காரணமான டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எது, யார் இதுக்கு பின்னாலே இருக்காங்க, இவங்களை சப்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு மொத்த டீடைல்ஸ் கண்டுபிடிச்சு அவங்களுடைய லொகேஷனை கரெக்டா கண்டுபிடிச்சு பயங்கரவாத முகாம்களை மட்டுமே குறிப்பிட்டு தாக்குதல் செஞ்சிருக்காங்க நம்ம இந்தியா ராணுவம். ஆனா இதுக்கு பதிலடியா பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, மொத்தமா சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்தில், நம்ம அப்பாவி மக்கள் தங்கிட்டு இருந்த இடத்தில், ஸ்ரீநகர், அம்ரித்சர், புஜ், ராஜஸ்தான் வரைக்கும் நைட்டு ஃபுல்லா அவங்க பாம்பிங் பண்ணியிருக்காங்க, ஃபயரிங் பண்ணியிருக்காங்க, ட்ரோன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ட்ரோன் கூட, ஒரே ஒரு மிசைல் கூட நம்ம நிலத்தை டச் பண்ண விடாம நம்ம இந்தியன் ஆர்மி S-400 அப்படின்ற ரஷ்யன் டெக்னாலஜி உள்ள டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி இன்கமிங் ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அங்கங்கே டிடெக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல இருக்கிற தீவிரவாதிகளை நீங்க பினிஷ் பண்ணிருக்கீங்க, நன்றி அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இந்த பஹல்காம் அட்டாக் பண்ணவே இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்டோட வெப்சைட் இந்தியன் ஆர்மி ஹேக் பண்ணிட்டாங்க, சோ இவங்க எங்களை ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேவலமா ஒரு விக்டிம் கார்டு தூக்கிட்டு நாட்டுக்கு அலைஞ்சு நாங்க ரொம்ப பாவம், எங்களை இந்தியா அட்டாக் பண்ணுது, நம்மள ஃப்ரேம் பண்றாங்க, நமக்கும் இந்த அட்டாக்குக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு டிராமா பண்ணாங்க. இவ்வளோ பேசுற பாகிஸ்தான் அவங்க ஊர்லயே அவங்க நாட்டிலேயே இவ்வளோ தீவிரவாதிங்க முகாம்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு பதில் கொடுங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்க லொகேஷன் என்னன்னு சொல்லுங்க, நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போறோம் அப்படின்னு இந்தியா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க. ஆனா இதுவரை எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வராதனால மட்டுமே நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இந்த ஒரு நான் எஸ்கலேட்டரி ரெஸ்பான்சிபிள் அட்டாக்கு நம்ம பாராட்டணுமே தவிர இதை கிரிட்டிசைஸ் பண்ணி இதை விமர்சனம் செய்யறதுக்கான ஒரு நேரம் இது கிடையாது. இந்தியன் ஆர்மி இப்போ நடத்தின தாக்குதல் பாகிஸ்தானுக்கு எதிர்த்து கிடையாது, தீவிரவாதிகளை அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் அப்படின்ற விஷயம் பாகிஸ்தானுக்கு புரிஞ்சு அவங்க முன் இந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு ஒரு முடிவு கட்டுனாங்கன்னா எல்லோருக்கும் நல்லது. நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் மீது 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம்.
ஆனா இந்த நேரத்துல நம்ம இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் எல்லாமே தள்ளி வச்சுட்டு நம்ம இந்தியன் ஆர்மிக்காக இந்தியன் ஆர்மி கூட நிக்கிற நேரம் இது. லெட்ஸ் ஸ்டாண்ட் யுனைடெட் ஆஸ் ஒன் நேஷன், ஆஸ் ஒன் இந்தியா, அண்ட் லெட்ஸ் புட் இந்தியா ஃபர்ஸ்ட். இதுக்கு மேல இந்த போர் எஸ்கலேட் ஆனா 2 சைடு இருக்கிற அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி நியூக்ளியர் கண்ட்ரீஸ். 172 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இந்தியா கிட்ட இருக்கு, 170 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. மிகவும் சென்சிட்டிவான சிச்சுவேஷன்ல 2 நாட்களும் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை நாட்களும் சொல்ற விஷயம் இதுதான். யுஎஸ்ஏ சரி, சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, தாலிபான் கூட சொல்ற விஷயம் ஒண்ணுதான். இதோட நிப்பாட்டுங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு ஒரு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிங்க. ஏற்கனவே நம்ம நாட்டுல நம்ம உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த சூழல்ல எந்த நாட்டுல வார் நடந்தாலும் எல்லாருக்குமே அது எஃபெக்ட் ஆகும். தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு பெரிய ரிக்வெஸ்டோட எல்லாரும் இருக்கோம். கைண்ட்லி ஸ்டாப் திஸ் வார் ரைட் ஹியர் ரைட் நவ்.